ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹோம் பேக்கர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுங்க. இப்போ நம்ம கேக்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் வந்து நம்மளுக்கு நிச்சயம் வந்து தேவை. நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் வந்து இப்போ நீங்கள் கடையில் வந்து சிங்கிள் ஷீட் வந்து ஸ்கொயராக வந்து 100 பீஸ் அந்த மாதிரிலாம் விற்கும். அப்படிலாம் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் கூட பார்த்திங்கன்னா 100 ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் கவரில் வச்சு விற்பாங்க. அதுவுமே வாங்காதீங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 100 சம்திங் ரேட் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பராக நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் ஸ்டோர் இருக்குங்க, அதாவது எஸ்என்ஸ் ஷாப்பு இல்லை எஸ்என்ஸ் ஸ்மார்ட்டு அந்த மாதிரிலாம் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த கடையை நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். இல்லை நீங்கள் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிட்டி சைட் வாங்க. இப்போ நீங்கள் இந்த டிகேயில் இருக்கீங்க அப்படின்னா அதாவது அந்த தாலுக்காவில் வந்து பாருங்கள், கொஞ்சம் சிட்டி சைடு வந்து பாருங்கள். இல்லையா கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் சைடில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. இந்த மாதிரி கடைலாம் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்க பேக்கரிஸு, அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் பார்லர்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, ஐஸ்கிரீம் கடை, அவங்களும் பார்த்திங்கன்னா அங்கே தாங்க வாங்குவாங்க. ஏன்னா அதனால் அந்த லோக்கலில் இருக்க எல்லாம் அங்கே தான் வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கடைலாம் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து போய் நிறைய பேர் வந்து இந்த டவுட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரி கடை இல்லை அப்படின்ட்டு. அங்கே அந்த மாதிரி கொஞ்சம் போய் தேடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வந்து பேப்பர் வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ருபீஸ் தாங்க நான் வந்து வாங்கியிருக்கேன். இது நான் வந்து ஒரு 200க்கு மேலே ஷீட்டே நான் வந்து கட் பண்ணேன்னு சொல்லலாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு வெறும் 1 kg கேக்ஸ்க்கு மட்டும் 7 inch டின் நான் யூஸ் பண்ணுவேங்க. 1 kgலே இப்போ டால் கேக் கேட்டாங்க அப்படின்னா 6 inch யூஸ் பண்ணுவேன். அதுவே கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே வேணும், ஹைட் வேணாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 inch டின் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து மோஸ்ட்லி நான் 7 inch டின் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணுவேன் 1 kg கேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா. ஸோ 1 kg கேக்ஸ்க்கு 7 inch டின் அந்த பேப்பரே பார்த்திங்கன்னா ஒரு அபவ் 150 கிட்ட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது மட்டும் நான் சொல்கிறேங்க. அது இல்லாமல் ½ kgக்கு தனியாக 6 inchல பேக் பண்ணுவேன் இல்லைங்களா, ½ kg தனியாக ஒரு 50+ மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 8 inch டின் அது தனியாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே பஞ்சாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 12 inch டின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 8 inchல இன்னொரு டின் கொஞ்சம் அது பெருசாக இருக்கும், அது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் 9 inch டின் வச்சுருக்கேங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஜஸ்ட்டு நான் வந்து 70 ருபீஸ்லேயே பார்த்திங்கன்னா இத்தனை டின்ஸ்க்குமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பேப்பருங்க. இதில் வந்து 24 கிட்டேயும் என்னமோ இருக்குங்க பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா. இவ்வளோ பேப்பர்ஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி விரித்து வச்சு அந்தந்த டின்னு மட்டும் அங்கங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் சிசர் இருக்குது இல்லைங்களா, அந்த கத்திரிக்கோல்லே லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் பென்சில் வச்சு பென் வச்சுலாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பென்சில் பென்லாம் யூஸ் பண்ணவும் பண்ணாதீங்க. ஏன்னா பட்டர் பேப்பரில் அதோட அந்த இங்க்லாம் அப்புறம் பென்சிலோட அந்த இதெல்லாம் ஒட்டும், அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் அது உங்களுக்கு வேலையும் கூட. நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் தப்பாக போட்டிங்கன்னா ரப்பர் வச்சு இறப்பீங்க, அதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிசர் வச்சு நீங்கள் ஒரு மார்க் மட்டும், அதாவது அவுட்லைன், அந்த டின் சுற்றி ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பஞ்சாகவே பேப்பரை வச்சுடுங்க. வச்சு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஷீட்டாக ஒரு ஷீட்டாக வந்து எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மடிச்சு 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். இந்த பேப்பர்னால் இதில் எத்தனை டின் வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 8 inch 1 kg தான் அதிகமாக ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னா 1 kgயில் வந்து நிறைய வச்சு, அதாவது நான் வந்து 2 டின் வச்சுருக்கேன், அதனால் 2 டின் அங்கே அடுக்கி வச்சுருந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இல்லை ½ kg தான் அதிகம் வரும், இல்லை 2 kg அதிகம் வருமா, எந்த அதிகமாக வரும்னு உங்களுக்கு தாங்க தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 kg தாங்க அதிகமாக வரும் ஆர்டர்ஸு. அதனால நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள், நான் வச்சுக்கிறது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 7 inch டின் தாங்க. இது 1 kg நான் வந்து பேக் பண்ணுவேன். இதில் இது வச்சு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்கொயரில் இப்போ பாதி ஷீட் எடுத்திங்க அப்படின்னா 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். அந்த டின்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ பட்டர் பேப்பர் அந்த டின்லாம் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சுட்டு அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் எத்தனை டின்ஸ்க்கு வந்து கட் பண்ணலாம், இத்தனை இன்ச்சில் எத்தனை டின் வந்து இதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தாங்க இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு
அதாவது 200 மேலேயே வந்து எனக்கு ஷீட் வந்து கிடைக்குங்க. அது அப்படியே நான் வச்சுப்பேங்க. இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸு இல்லை 4 மந்த்ஸ் கூட எனக்கு சம்டைம்ஸ் வருங்க. இதை அப்படியே வச்சுப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுப்பேங்க நான். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 1 kg அதாவது இந்த பட்டர் பேப்பர் காலி ஆகிடுச்சு அப்படின்னா அவசரத்துக்கு டக்குன்னு, ஏன்னா நான் வந்து எப்போவுமே எனக்கு ஆன்லைன் கேக்ஸ் வரும், ஆன்லைனில் வரும், அப்புறம் டேரெக்டாக சம்டைம்ஸ் வரும். அடுத்தடுத்து ஏதாவது பண்ண மாதிரி இருக்குது, எனக்கு டைம் இருக்காதுங்க. அதனால் எனக்கு அது ஆர்டர் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா, அதுவும் நான் தம்பி தூங்கும்போது தாங்க இந்த ஒர்க்லாம் நான் பண்ண முடியும். ஸோ அவன் தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிப்பேன். எனக்கு வந்து இப்போ பட்டர் பேப்பர் தீர்ந்து போச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நான் 7 inch டின்க்கு கூட 1/2 kg கேக் வந்து 6 inch டின்னில் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த 6 inch டின் பேப்பர் கூட 7 inch டின்னுக்கு நான் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. சைடில் மட்டும் லைட்டாக கேப் இருக்கும். அதாவது 6 inch டின்னுக்கும் 7 inch டின்னுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. அது மட்டும் கேப் இருக்குங்க. அது கேக் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒட்டாதுங்க டின்னில். ஸோ அந்த மாதிரியும் நான் அவசரத்துக்கு அதாவது பட்டர் பேப்பர் தீர்ந்து போச்சு 7 inch ஓடுது அப்படின்னா 6 inch ஓடுது கூட நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 6 inchும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா 8 inch வச்சுப்பேங்க. 8 inch வந்து கரெக்டாக 7 inch லைட்டாக பார்டர் மட்டும் ஒரு 1 inch அளவுக்கு கட் பண்ணிடுவேங்க. அவசரமாக கட் பண்ணுவாங்க. லைட்டாக சுற்றி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னில் அப்படியே பேப்பர் வச்சுருவேங்க. அவசரத்துக்கு நான் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பேங்க. ஆனால் பஞ்சை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேங்க. இப்போ தீர்ந்துடுச்சு அப்படின்னா ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து எனக்கு அது கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதுக்கான சிச்சுவேஷன் எனக்கு அமையல அப்படின்னா, தம்பி இன்னும் தூங்கலை இல்லை நேரம் இல்லை அடுத்தது ஆர்டர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் வந்து எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. 6 inch 7 inch 8 inch அதுக்கப்புறம் 9 inch அதுக்கப்புறம் 12 inch எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் இது மேலே ரோல் பண்ணி அது மேலே போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு அவசரமாக நம்ம போய் இப்போ கேக் போகிறோம் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு 6 inch வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே 7 inch வைங்க, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 8 inch வைங்க. அது மாதிரி சின்னதுக்குள்ளே பெருசு, அந்த பெருசுக்குள்ளே அதுக்கு மேலே பெருசு, அந்த மாதிரி சின்னதுலேருந்து பெருசாக அந்த மாதிரி ஆர்டர் மாதிரி வச்சு ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சின்னதை கொண்டு போய் பெருசுக்குள்ளே உள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அதனால சொல்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய், தேங்க்யூ.